அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே க்ரீமியான அண்ட் டேஸ்டியான மேங்கோ மோஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் 2 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மறக்காமல் மாம்பழத்தை வாங்கி இந்த மோஸை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். அதை இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பால் கொஞ்சமாக ஹீட் ஆகிற டைமில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுக்கும் இது மாதிரி பர்ஃபெக்டான மேங்கோ மோஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வினிகரை ஊற்றினதுக்கப்புறம் இதை மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகும்போது இதை மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த பன்னீர் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. அதில் உள்ள மீது தண்ணியும் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு அந்த பன்னீர் மட்டும் கிடைக்கும். இப்போது 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை கட் பண்ணி நம்ம அதில் உள்ள சதைகளை மட்டும் எடுக்க போகிறோம். நீங்கள் இல்லைன்னா தோலை சீவிட்டு டைரெக்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இதை மாதிரி க்ரீமியாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி மாம்பழத்தில் உள்ள இந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 மாம்பழ துண்டுகளை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே டைரெக்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இனிப்புக்காக எதையுமே ஆட் பண்ணல, ஏன்னா மாம்பழத்துலேயே நம்மளுக்கு இனிப்பு இருக்கிறதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதை மாதிரி 2 கிளாஸ் வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழ துண்டுகளையும் இதை மாதிரி போட்டுக்கலாம். மாம்பழத்தையும் சென்டரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோஸை திரும்பியும் இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம இன்னொரு கிளாஸ்லேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஆனால் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாக இருந்துச்சுங்க. செய்கிற மெத்தடும் ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே கூலாக டேஸ்டியாக இருக்கும். இதேமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவை இன்னுமே கூடுதலாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.